நோட்டாவோடு போட்டி போடுற கட்சி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. மற்ற கட்சிகளோடு சேர்ந்து ஓட்டு வாங்கி இருக்கிறார்களே தவிர அவர்களது தனிப்பட்ட ஓட்டு வங்கி இன்றைக்கும் அதிகரிக்கவில்லை. தமிழ் மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சி என்பது கால் ஊன்ற முடியாது. நோட்டாவுக்கு போட்டியான ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கும் நாங்கள் பார்க்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளோடு இணைகிற பொழுது, அவர்களோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது ஆங்காங்கே வாக்குகளை பெற முடிகிறதே தவிர நிச்சயமாக அது நோட்டாவோடு போட்டி போடுகிற கட்சி தான். கடந்த 3 தினங்களாக அமலாக்கத்துறை சோதனை அதாவது எப்படி வேணுமானாலும் யார் வேணாலும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தின் கையிலே அமலாக்கத்துறை இருக்கிறது. யார் மீது வேண்டுமானாலும் ஏவி விடலாம், எந்த சோதனைகளையும் நடத்தலாம். ஆனால் அவற்றுக்கெல்லாம் தக்க பதிலை நிச்சயமாக எங்களால் நீதிமன்றத்திலே நிரூபிக்க முடியும். நிச்சயமாக அந்த சோதனைகளிலே எந்த விதமான தவறான எதுவும் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதாக இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை. கடந்த காலங்களில் நம்ம வந்து அதிமுக விமர்சனம் செஞ்சோம். தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் ஈடு நடக்குது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தோம். இப்போ டாஸ்மார்க்கோட தலைமை அலுவலகத்தில் 3 தினங்களாக தொடர்ந்து விடிய சோதனையாக போயிட்டு. அதாவது இது வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு பழிவாங்கும் செயலாக அது எடுத்துக்கொள்ளலாம். சிலரை குறிப்பிட்டு அவர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக இது போன்ற சதி செயல்களிலேயும் ஈடுபடலாம். எதற்கும் நிச்சயமாக ஈடியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரைடு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருப்பது என்பது மிக மிக எண்ணிக்கையிலே மிக பர்சன்டேஜ் என்பது மிக குறைவு. சார், இது அச்சுறுத்தலுக்காக செய்கிறது. என்ன பண்ண முடியும்? அவங்க கையில் அதிகாரம் இருக்குது, அச்சுறுத்துவாங்க. அதற்கு பயப்பட மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சார், சொத்துக்களை முடக்குனா நாங்கள் ஒரு காலத்தில் நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலமாக அதை மீட்போம். அது முடக்குவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை மீட்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. என்ன எல்லாருக்கும் ரம்ஜானுக்கு வாழ்த்துக்கள் சொல்றது எல்லாருடைய இயற்கை, அவ்வளவுதான். நாங்கள் அதை பற்றி யாரு நாங்கள் அதை பற்றி கருத்தே சொல்லலை. அவங்கள நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. ஏன் நீங்கள் அதே பற்றி திருப்பி கேட்குறீங்க? நாங்கள் அரசியல் கட்சிகளை பற்றி பேசிக்கொண்டோம். தொடர்ந்து 2026 வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அது உங்களுக்கு இருக்கும், எங்களுக்கு இருக்காது. சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து அதிக அளவு கவர்றதுக்காக தான் இது போன்ற விஷயங்களை சார், சிறுபான்மை மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அவர்கள் ஏமாளிகள் அல்ல. யார் நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள், யார் முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு உண்மையான நண்பன் யார், அவர்களுக்கு என்றைக்குமே தோழமையோடு இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது சிறுபான்மை சமூக மக்களுக்கு நன்றாக தெரியும். அது திராவிட இயக்கங்களை தவிர, அதுவும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியையும் அவர்கள் நம்ப தயாராக இல்லை. சார், மத்திய அரசு வந்து இடி ரைட் நடத்துவது அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கிறனால பண்ணுறாங்க. நீங்கள் ஏற்கனவே நம்ம முன்னாள் அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக நம்ம தமிழக சார்பாக தொடர்ந்து அது மாதிரி தானே சார் இருக்கும்? இல்லை அது இல்லைங்க, அது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மற்றவர்கள் தந்த புகார்களுடைய அடிப்படையில் நாங்கள் போய் வாலண்டியராக போய் யார் மேலேயும் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கலை. ஏற்கனவே வந்த புகார்களுடைய அடிப்படையிலே தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோமே தவிர நாங்கள் தன்னிச்சையாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புகார்கள் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டது. பல்வேறு பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்கோம். 10 ரூபாய்க்கு கூட இருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம். அதோட நம்ம கொள்முதல் பண்ணுறதுலேயே வந்து டாஸ்மார்க்கு கடைகளுக்கு நிறுவனத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட் போது 20% 30% வந்து வெளியில் வந்து விற்கிறாங்க. 24 hours எல்லா இடத்துலையும் விற்கிறாங்கிறது பரவலான கருத்தாக இருக்குது. சார், 24 hours ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லாமே விற்கிறாங்க. கிடைக்குது 24 மணி நேரம் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதே டாஸ்மார்க் எங்களை பொறுத்தவரைக்கும் 11 மணிக்கு தான் டாஸ்மார்க் திறக்கணும். அதுக்கு முன்னால் 12 மணிக்கு தான் திறக்கணும். அதுக்கு முன்னால் திறந்து விட்டால் அது தப்பு. அது வந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும். டாஸ்மார்க் அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் குட்கா வழக்கில் வந்து 2 தினங்களுக்கு முன்பு கூடுதலாக வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க விஜயபாஸ்கர். அது வந்து அது அந்த துறையினுடைய சார்பில் அவங்க வழக்கு எடுத்திருக்காங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. குற்றப்பத்திரிகையில் கூடுதலான குற்றங்கள் அவர் மீது தெரிஞ்சால் கூடுதல் குற்றச்சாட்டுகள் வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது என்பது இயற்கை. ஆனால் தொடர்ந்து என்னென்னா நம்ம பல்வேறு வாக்குறுதிகளை முன் வச்சோன்னே, அதாவது இப்போ 4 ஆண்டுகள் ஆகுது, தப்பு செஞ்சவங்கள் மீது தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்போம்னு சொல்லி தான் வந்தோம். இது வரைக்கும் அது மாதிரி நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறதான் பொதுவாக பார்க்கப்படுது. நம்ம அதுக்கு என்ன பதில்? சார், நீதிமன்றத்தில் ஒரு 7-8 பேர் மேலே வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்குகள் இன்றைக்கி நீதிமன்றத்தில் நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாலே தாக்கல் செஞ்சுட்டோம். அவங்க வாய்தா வாங்கிட்டு போனால், மற்றபடி டைம் வாங்கிட்டு போனால் அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாளி ஆக முடியாது.
குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறோமா இல்லையா என்பதை அந்த வழக்குகளில் பாருங்கள். நாங்கள் சொன்ன வழக்குகளில் அவங்க மேலையெல்லாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கோம். ஆளுநர் நேற்றுக்கு 2 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதாவது ஒப்புதல் அளித்திருந்தால் வரவேற்கிறோம், அவ்வளவுதான். ஒப்புதல் அளிக்காட்டி தங்க வச்சிருக்கிறாருன்னு நினைப்போம், அவ்வளவுதான். வேறு ஒன்றும் இதில் புதுமை ஒன்றும் கிடையாது. சென்னை புழல் சிறை வந்து சிறப்பாக செயல்படுது, கைதிகளுக்கெல்லாம் உணவு சிறப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னு ஹைகோர்ட் நீதிபதி பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் போய் நேரில் பார்த்து பாராட்டுறாங்க. ஆனால் சிலருக்கு அங்கே மிகச் சிறப்பாக இன்றைக்கு சிறையில் உணவுகள் வழங்கப்பட்டு சிறைவாசிகள் மரியாதையோடு நடத்தப்பட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்பட்டு அவர்களுக்கு சம்பளமும் தரப்பட்டு மாதம் அவர்கள் தங்களுடைய இல்லத்துக்கு தங்களுடைய சம்பளத்தை அனுப்புகிற நிலையை உருவாக்கி இருக்கிற அரசு தான் தலைவர் தளபதியினுடைய அரசு. இதை மனச்சாட்சி உள்ளவர்கள் மறுக்க மாட்டார்கள். மனச்சாட்சி இல்லாதவன் திட்டினா அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. குற்றம் சொல்கிறவன் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. சாப்பாடு அருமையான சாப்பாடு போடுறாங்க. 3 வேளை சாப்பாடு 3 நாளைக்கு போய் சாப்பிட்டுட்டு